சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவராக இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் யாராவது ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது அவர் அழைத்த அழைப்பும் அவர் கொடுத்த கிருபை வரங்களும் அது மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை எதற்கென்று அழைத்தார்? நல்ல வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ அப்படிப்பட்ட சித்தத்துக்கு நேராய் நாம் வாழ்வது ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு பெரிய மகிமையை கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அநேக நேரங்களிலே மக்கள் இப்படிப்பட்ட வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பொதுவாகவே கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அநேகர் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல், குறிப்பாக அவர்கள் விரும்பாமல் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க.
ஆவியிலே அவனுடைய ஒரு பெரிய மாற்றம். ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சரீரம் ஒரு நாள் ஆண்டவராக இயேசுடைய வருகையிலே ரட்சிக்கப்பட போகிறது. அதனால் இந்த இடைப்பட்ட காலங்களிலே நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். மனது பாருங்கள் மறுரூபமாக வேண்டும் என்பதை வேதம் மிக தெளிவாக சொல்லுது. ரோமர் 12:2 சொல்லுது, இந்த பாருங்கள், பிரவிந்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனது ஒரு பெரிய மறுரூபமான நிலைக்கு வர வேண்டும். மறுரூபம் என்றால் பாருங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய காரியங்களை எடுத்து நம்முடைய மனதிலே வைத்து அதன்படி வாழும்படி தீர்மானிக்காமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை நம்முடைய மனதிலே நாம் தியானித்து அவைகளை பேசி அவைகளை அறிக்கை செய்து பாருங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும்போது நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய பரிபூரண சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இதை பற்றி தான் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 2 பாருங்கள் 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் எல்லாம் என்ன அப்படின்னா, நாம் செழிப்பாக இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். செழிப்புன்றது ஏதோ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிற பணம் மட்டும் செழிப்பு கிடையாது. செழிப்புக்குள்ளே பாருங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. என்ன சொல்லப்போனால் செழிப்புனா ஆசீர்வாதம் கூட சொல்லலாம். அதை பற்றி எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் கூட அங்கே அவர் சொல்கிற பார்க்குறோம். 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, நம்மை செழிப்பாக்கி இருக்கிறார். நம்ம சுகமாக வேணும் என்று விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ அநேகர் என்ன பண்ணுறாங்க, உன்னதனோட பரலோகத்தில் போய் தான் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு அப்படின்னு அநேகர் நம்புகிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா உன்னதன்றதை விட இங்கே சொல்லப்பட்டிருக்காரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்களேன், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்னா பாருங்கள், உன்னதத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணியிருக்கான், எல்லா விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்றைக்கி கிறிஸ்து எங்கே இருக்கார் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய எல்லாருடைய பாருங்கள் இருதயத்துக்குள்ளேயும் ஆவிக்குள்ளேயும் உள்ளுக்கு யார் இருக்கா, கிறிஸ்து இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்றார். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே பாருங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா விதமான செழிப்பும் இருக்கிறபடினாலே பரலோகத்தில் போய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் எந்த ஒரு பாருங்கள் அங்கே தேவையில்லை, எந்த நன்மையும் எந்த ஆசீர்வாதம் அங்கே தேவைப்படாது. ஏன் அப்படின்னா அங்கே ரட்சிக்கப்பட்ட மக்கள் அங்கே முழுக்க தேவன் இருக்கிறாரு, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே யார் இருக்க போகிறாங்கன்னா ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே எந்த ஒரு குறையுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அங்கே அரிசி யாருக்கும் தேவைப்படாது, அங்கே யாருக்கும் கேஸ் தேவைப்படாது, அங்கே யாருக்கும் எந்த ஒரு பாருங்கள் காரியங்களும் தேவைப்படாது. ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், நம்ம தேவனை அவரை ஆவியாக இருக்கிறதுனால நாமும் என்ன பண்ணுறோம், ஆவியாக அங்கேருந்து பாருங்கள், நல்லா நான் நினைக்கிறேன் ஆவிக்குரிய ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்க போகிறார். அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படி இருக்கிறதுனால பாருங்கள் அங்கே எந்த ஒரு தேவையுமே எழும்ப போகிறதில்ல. இங்கே தான் அந்த தேவையெல்லாம் என்ன செய்து எழும்புது. இன்றைக்கி நல்ல ஒரு பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்வுன்னா ஆவிக்குரிய பாருங்கள் ஆவியில் செழித்திருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்வடையும் போது தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுபோல் நம்முடைய மனது பாருங்கள் செழிப்படையும் போது தான் பாருங்கள் இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதே போல் தான் நம்முடைய சரீர சுகம் ரொம்ப முக்கியம். பாருங்கள் சரீரத்தில் பல விதமான வியாதியோடு இருக்கிறதுனால பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. அப்போ சரீர சுகம் ரொம்ப அவசியம். அதே போல் நம்முடைய பொருளாதாரங்கள் ரொம்ப அவசியம். பொருளாதாரத்தில் பாருங்கள் அங்கே போய் யாருக்கும் எந்த பணமும் தேவைப்பட போகிறதில்ல, எந்த ஏடிஎம் கார்டும் தேவைப்பட போகிறதில்ல,
எந்த பேங்கிங் சிஸ்டமே அங்கே இல்லை. ஏன் அப்படின்னா நல்ல கவனிங்க, எல்லாமே இந்த உலகத்தில் தான் தேவை. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா பரலோகத்தில் போய் கொடுப்போம், பரலோகத்தில் போய் கொடுப்பாரு. இன்னும் சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பெரிய வனாந்திர வாழ்க்கை. கானான் தேசம் எங்கே இருக்குன்னா அங்கே பரலோகத்தில் இருக்குன்னு அநேகர் நம்புகிறாங்க. இது பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் பரலோகத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா கிடையாது. எங்கே இருக்குன்னா இந்த பூமியில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த பூமியில் தான் எங்கே இருக்குன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இந்த பரம கானான், பாலும் தேனும் ஓடுகிற நல விசாலமான நல்ல தேசம் எதுனா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ எல்லாமே இங்கே தான் பெற்று அனுபவிக்க வேண்டுமே தவிர நீங்கள் பரலோகத்தில் போய் எதையும் அங்கே அனுபவிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா இங்கேயே நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்கும்படி நம்ம என்ன பண்ணணுங்க, தீர்மானிக்க வேண்டும். எடுங்க இதை பற்றி அப்படின்னா அப்போ எப்படி ஏன் இன்றைக்கி அநேகர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், அது நிறையா இன்றைக்கி சபைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் தரித்திரத்தில் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். பாஸ்டர்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நிறையா விசுவாசிகள் வரைக்கும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சபைக்கு போய் கூட மக்களுடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய பொருளாதாரங்கள் மிகப்பெரிய தோல்வியில் இருக்குது. சரீர சுகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை பரலோகத்தில் போய் சோமாக்குவாருன்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் போய் சோமாக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏன் சொல்கிறாரு, ஒரு முறை ஒரு குஷ்ரோகி கேட்குறான், நான் சுத்தமாவது உமக்கு சித்தமானு கேட்குறான். அவர் இல்லை பரலோகத்தில் வா உனக்கு சோமாக்குறேன்னு சொல்லவே இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படின்னா இந்த பூமியிலே உன்னை சோமாக்க நான் விரும்புகிறேன், நீ விரும்புகிறியான்னு கேட்டார். அப்போ எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அவைகளை நாம் எல்லாரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை பாருங்கள், அந்த நல்லா பாருங்கள், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே பரலோகத்தில் இல்லை, ரசிக்கப்பட்டுட்டா போதும். ரசிக்கப்பட்டால் பாருங்கள், சிலர் சொல்கிறாங்க பிளைனில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா அதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறாங்க. இப்போ இங்கேருந்து அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னா பாருங்கள், கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரங்கள் போகிறாங்க. போகும்போது ஃப்ளைட்லேயே அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே அங்கேயே கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு யாரோ ஒருத்தர் ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் அவன் நிப்பாட்ட போகிறது இல்லை, ஃப்ளைட்டு நிற்காது. என்ன சொல்கிறீங்க, நிற்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்கும் ஃப்ளைட்டு போய் நின்று ஏதோ ஒரு ஹோட்டல் நீங்களாம் சாப்பிடுங்க, அதுக்கு பிறகு நம்ம ஊர் பஸ்ஸுமாக ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்தாச்சு அப்படின்னா என்னென்னா, இப்போ சாப்பாடு முதற்கொண்டு எல்லா விதமான வசதிகள் எங்கே இருக்குங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்குது. அதே போல் தான் ரசிக்கப்பட்டுட்டோம்னா, ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்குதே தவிர நீங்கள் போய் பரலோகத்தில் போய் இருக்கின்றதெல்லாம் என்னதுங்க, சத்தியத்துக்கு விரோதமான ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஏமாற்றி கொள்கிறார்கள், தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பெரிய தோல்வியோடு வாழ்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க எல்லாம் பரலோகத்தில் இருக்குன்னு நம்புறதான் முழுக்க தப்பு. நான் சொல்கிறேன், எல்லாமே ஆண்டவரே சொல்லாரு, வானம் கர்த்தருடைய, இது பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுஷன் பெற்று அனுபவிக்கக்கூடிய முழு சுதந்திரத்தையும் அதிகாரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும். அப்போ அநேகர் ஏன் பெற்று அனுபவிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனது மறுரூபமாகவில்லை. மனது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. பெரிய ஒரு தரித்திர வாழ்க்கை வாழ்வதற்கும், அவங்க பலவீனமாய் சுகவீனமாய் வாழ்வதற்கும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனையோடு வாழ்வதற்கும் அவருடைய மனது ஒரு பெரும் பிரச்சனையாக, மனது மறுரூபமாக தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தோல்விக்கான காரணமாக இருக்கிறது. அப்போது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ மனது மறுரூபமான அந்த தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்பதை பற்றி சொன்னோம். அந்த தியானிப்பதன் மூலமாக வரக்கூடிய 8 காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கி 8வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரங்களில் கூட நாம் சொன்னோம், அதாவது நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்பதினாலே என்ன செய்தாம், நமக்கு நல்ல ஞானமாய் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் என்ன பண்ணுற தீர்மானித்து அவைகளை செய்ய முடிகிறது என்பதெல்லாம் பார்த்தோம். நிறைய விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமாக, அதாவது இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புகள் நிறைந்திருக்கிறது. எதிர்ப்புகள் இருக்குது. எதிர்ப்புகள்னால் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா பாருங்கள், எதிர்ப்புகள் நிறைந்திருக்குது. காரணம் ஏன்னா பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான் இல்லையா. பிசாசு இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், குறிப்பாக மக்களுடைய, குறிப்பாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை மட்டுமல்லாமல் உலக மக்களை நீங்கள் பாருங்கள், அவங்க ஒருத்தர் பணம் இருந்தால் அந்த வியாதியாக இருக்கிறாரு இல்லையா. அப்படி இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு இந்த உலக மக்களே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத மக்களே இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க விடாதபடி சில எதிர்ப்புகளை பிசாசு கொண்டு வருகிறான். சொல்லப்பட்டிருக்கு, எல்லா எதிர்ப்புகளையும் பாருங்கள் பிசாசு என்ன பண்ணுறான், கொண்டு வர்றான்.
அப்போ நாம் தியானிப்பதின் மூலமாக எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்ப்புகளையும் மீறி தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாருங்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன பண்ணலாமா பாருங்க எடுத்து என்ன பண்ணலாம், நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம நல்லா தியானிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதமான எதிர்ப்புகளின் மத்தியிலே பாருங்க இந்த உலகத்தில் எல்லா எதிர்ப்புகள் இருக்கு. நீங்கள் எதிர்ப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஆசீர்வாதங்களையும் அவ்வளவு சாதாரணமாக போய் சுதந்திரிக்க விடுறது இல்லை. பாருங்க சில மனுஷர்கள் மூலமாக, சில நேரங்களில் பிசாசு, பாருங்க இயற்கைகள், மற்ற விதவிதமான சில எதிர்ப்புகளை பிசாசு கொண்டு வர்றான். அப்போ இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் மத்தியில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எதிர்ப்பு வந்துருச்சே அதனால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணாம், போதும், இவ்வளோ பெரிய எதிர்ப்பெல்லாம் சமாளித்து நம்ம இதெல்லாம் நமக்கு என்ன தேவையா அப்படின்னு அநேகர் நம்புகிறாங்க. அப்போ நல்ல கவனிங்க, நீங்கள் எதிர்ப்பு வருது அப்படின்னாவே நல்ல கவனிச்சிங்கன்னா பிசாசு தான் சில எதிர்ப்புகள் என்ன செய்யலாம் கொண்டு வர்றான். ஒரு முறை பால் ஏங்கிச்சோ என்ற ஒரு பிரசங்கருடைய புத்தகத்தை நான் வாசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, ஒரு சில பிரச்சனைகள் நான் வருதுன்னு சொன்னால் நான் அவனை கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல தான் எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். பிரச்சனை வருது அப்படின்றனால பிரச்சனையை கண்டு நான் சோர்ந்து போய் அந்த இடத்த விட்டு நான் ஓடி போய் இனிமேல் இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் இருக்க போகிறது இல்லை. எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல இருந்து நின்று நான் என்ன பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி கூட தேவனுடைய பிள்ளையிலேயே நம்ம எல்லாருமே பிரச்சனைகள் இருக்குது. சில நேரங்களில் பாருங்கள் நம் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி சில தடைகள் ஏற்படுது. வர்றதெல்லாம் கடவுள் தான் செய்கிற, எல்லா தடையும் கடவுள் தான் கொண்டு வர்றாருனா இல்லை. ஏன்னா தடைகளை கூட கொண்டு வர்றது யார்? பிசாசு தான் கொண்டு வர்றான் இல்லையா? அப்போ பிசாசே சில மனுஷர்களை கொண்டு வரலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலை இல்லையா, சில தடைகளை போடுறாங்க, நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் உடனே கடவுள் நம்மளை இப்படி வச்சிட்டார் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு பாருங்க, விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவீர்கள். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும், பிரச்சனைன்னு வருதா, ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? பிரச்சனை வருதுனாவே நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, இதை சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அவைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை வந்தோன்னா அதை விட்டுட்டு போயிடுறது. நிறையா நேரங்களாக பார்க்குறேன் பாருங்கள், அது ஏதாவது ஒன்று செய்வாங்க பாருங்கள், ஏதாவது ஒரு வியாபாரங்களோ தொழில்களோ. சில நேரங்களில் பாருங்கள் ஊழியக்காரர்களே நான் பார்த்துருக்குறேன், ஊழியக்காரங்களே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏதாவது சில பிரச்சனை வந்தோன்னா ஊழியத்தை விட்டுட்டு கர்த்தர் இது சித்தமில்லை பிரதர் அப்படின்ட்டு அப்படியே ஓடிடுவாங்க. இப்படி சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தாங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை சில எதிர்ப்புகள் வருகிறது நிமித்தம் விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்பதன் மூலமாக நமக்கு எதிராக வரக்கூடிய பாருங்கள், நமக்கு எதிர்ப்பு பாருங்கள், எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளையும் மீறி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன பண்ண முடியுங்க, சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அவைகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தேவனுடைய வசனங்களை தியானிக்கும் போது. சரி, இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது எடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுப்போம். அங்கே 12வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 12ல் யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நல்ல கொண்டீங்களேன், யோவான் ஸ்நானம் காலம் முதல் பரலோக ராஜ்யம் என்னமா இருக்குதா, பலவந்தம். பரலோகம் கிடையாது, பரலோகம் இல்லை, பரலோக ராஜ்யம். இப்போ பரலோக ராஜ்யன்றதை பற்றி எதை சொல்கிறாரு அப்படின்னா, ரட்சிப்பையும் ரட்சிப்பின் மூலமாய் வரக்கூடிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பரலோக ராஜ்யம் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்விலையும் ஆத்மாவிலையும் நல்ல சரீரத்திலையும் நல்ல பொருளாதாரங்களையும் குடும்பத்திலையும் சில பெரிய நன்மைகள்லாம் வருது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும், என்ன விசுவாசிக்கன்னா பலவந்தம் பண்ணணுன்றார். சிலர் பலவந்தம் பண்ணணும்னா எங்கே போய் பலவந்தம் பண்ணுறான் தெரியுமா உங்களுக்கு? ஏசுநார்ட்டே கிளம்பிடுறான். அவன் சொல்கிறான் பாருங்கள், எல்லாரும் உபவாசம் போடுங்க. எத்தனை நாள் போடுங்க? 7 மணி நேரம் போடுங்க, 10 மணி நேரம் போடுங்க, 21 மணி நேரம் போடுங்க, 23 நாள் போடுங்க, 21 நாள் போடுங்க, 40 நாள் போடுங்க, 41 நாள் போடுங்க, எச்சி விழுங்காமல் போடுங்க, தண்ணி குடிக்காமல் போடுங்க. இவ்வளவு தான் பாருங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரம் இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு ஆள் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்தை ஒரு ஆட்ட போகிறோம் நாம எல்லாரும். அவர் வாட்டுக்கு உட்காந்துருக்காரு சிங்காசனத்தில். அவர் சிங்காசனத்தை ஆட்டுறதுக்கு அது உபவாசம் போல ஜபம். என்ன ஒரு பாருங்கள், சிங்காசனத்தை அவங்க ஆட்ட போகிறாங்களோ அதுக்கு உபவாசமா எத்தனை நாளுங்க அப்படின்னா 3 நாள், 21 நாள், எத்தனை நாள், 40 நாள், 41 நாள் எச்சி விழுங்காமல் தண்ணி குடிக்காமல் இப்படிலாம் ஒரு உபவாசம் நடக்குது. நல்லா கவனிங்க, என்ன ஒரு முட்டாள்தனத்தை பிசாசு இன்றைக்கி இந்த உலகத்தில் பாருங்கள் கிறிஸ்தவ மக்களே
போயிருங்க படாபாடுபடுத்தி வச்சுருக்கான் பாருங்கள். ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்கிற கொடுக்கும்போது பலவந்தம் பண்ணுறது யார்கிட்ட போய் பலவந்தம் பண்ணுறது? கொஞ்சமாக யோசிங்க. இப்போ வீட்டில் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்லா பிரியாணி இன்றைக்கி செஞ்சு வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நல்லா இன்றைக்கி மட்டன் எடுத்து பிரியாணி பண்ணியாச்சு. பிரியாணி ரெடியாக இருக்குது. வீட்டில் வந்து பிள்ளை வந்து நின்றுட்டு சொல்லுது, நான் பலவந்தம் பண்ண போகிறேன், பலவந்தம் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி எனக்கு வந்து மட்டன் பிரியாணி கொடுக்கலைன்னா நான் போராடுவேன், இன்றைக்கி உபவாசம் இருக்க போகிறேன்னா எவ்வளவு ஒரு முட்டாள்தானே இல்லை? அதனால் பிள்ளையா அது என்ன அது எப்படி சொல்லலாம்? கொஞ்சமாக யோசிங்க. பிள்ளையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்க? உரிமையோடு எடுத்துக்கணும். உரிமையோட போய் என்ன செய்யணும்? எடுக்கணுமா எடுக்க வேணாமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவாய் அவரே சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? கேட்டாவே கொடுத்துருவாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய உபவாசம்? அவர்கிட்ட போய் ஏன் போராடணும்? அவருடைய சிங்காசனத்தை ஏன் போய் ஆட்டணும்? எல்லாரும் முக்கியமான வேலைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இப்போது தேவன் அவருடைய கதவை திறக்கும்படி, என்னது பரலோகத்தின் கதவை திறக்கும்படி அப்படின்னா அது ஒரு முறை பாஸ் ஹாரிஸ் சொன்னார் பாருங்க. ஏன்டா பரலோகத்துக்கு கதவே இல்லடா, திறந்துருக்கு, அது பாட்டுக்கு எப்பயும் ஓப்பனாக இருக்குது, நீ போய் பரலோகத்துடைய கதவை போய் திறக்க போகிறேன் ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றார். ஏன்னா பாருங்க, நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பைபிளை படிக்கிறதுல முட்டாள்தனமாக எடுத்தாவது முடிவெடுக்கிறது பாருங்க. அப்போ வந்து பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்னது பாருங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போ பலவந்தம் பண்ணுறதுன்றது யார்கிட்ட பலவந்தம் பண்ணுறோம்? சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ண வேண்டாம். ரொம்ப தெளிவாகிட்டீங்க நீங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன் இல்லையா? அப்போ பலவந்தம் பண்ணவர்கள் வந்து அதை நம்ம வந்து பாருங்கள் வந்து செய்ய வேண்டியதில்லை. ரெண்டாவது பிசாசை சொல்கிறாங்க. பிசாசுக்காக இன்றைக்கி எல்லோரும் உபவாசம் இருந்து இன்றைக்கி அமாவாசை உபவாசம் ஜெபம் வைப்போம். தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? அமாவாசை முழு இரவு ஜெபம். அமாவாசை அன்னைக்கு தான் பேய் இருக்குன்னு எவன் சொன்னது? எல்லா நாளிலும் தான் பிசாசு இருக்குது. அவன் சொல்கிறான் அன்னைக்கு விசேஷமான பெயலாம் இருக்குன்றான் ஒரு குரூப்பு. அமாவாசை இன்னைக்கு ஜெபம் வைத்திருக்கிறோம், பௌர்ணமி ஜெபம் வைத்திருக்கிறோம், அப்போது விசேஷமாக பிசாசுகள்லாம் ஓடுகிறது அப்படின்றான். இதெல்லாம் எந்த பைபிளில் படித்தா உண்மையே எனக்கு புரியல பாருங்க. ஏன்னா பைபிளில் நீங்கள் வந்து உபவாசம் பாருங்கள், நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு உபவாசம் பாருங்கள், நீங்கள் உபவாசம் இருக்கணும், இல்லை முழு இரவு ஜெபம்னாக்கா அன்றைக்கி தான் பிசாசெல்லாம் ஓடும், மற்ற நாளாக ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கா? அது எல்லா நாளும் தான் ஓடுது. இப்போ இதுக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது பாருங்கள். அது என்ன நாளும் ஓடுது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பாருங்கள் மக்களை வந்து குழப்பறான் பாருங்கள், குழப்புறது வேலையை பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையில நீங்கள் நல்லா உன்னை கவனிங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் படுகிறனா ஒன்று ஆண்டவர்கிட்டையும் கிடையாது. பிசாசு எடுத்துங்க. பிசாசு இருக்கிறான். பிசாசு வந்து அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்துரு. வேதம் சொல்லுது என்னது, அவனை வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். அவனை ஒன்றுமே இல்லாமல் அவனுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் உரிந்து கொண்டார் என்று கொலோசியரில் சொல்கிறார். கொலோசியர் பாருங்கள் 2:15 அவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? பிசாசுகிட்ட இன்னைக்கு எந்த ஆயுதமும் கிடையாது, அவன்கிட்ட எல்லா ஆயுதத்தையும் பிடிக்கிட்டார் இல்லையா? இப்போ பிசாசை பற்றியும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, ரொம்ப அவன்கிட்டையும் போய் இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் அவசியம் இல்லை. இப்போ பலவந்தம் எங்கே பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக சொல்கிறேன், மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த குப்பை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் கர்த்தர் இப்போ கொடுக்க மாட்டார், அப்போ கொடுப்பாரு, பரலோகத்துக்கு போனால் தான் கிடைக்கும், இப்படியெல்லாம் சில ஒரு தவறான உபதேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து என்ன பண்ணணும், முதல்ல தூக்கி போட்டுட்டு கர்த்தர் நான் கேட்டால் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்றாரு. ஏன் விசுவாசத்தை நல்ல போராடுறேன் அப்படின்னா, நான் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி என்ன செய்து தடைகள் ஏற்படுது, மனோரீதியாக பிரச்சனை வருது. சில நேரங்களில் மனுஷர்கள் இப்படி எழும்புறான், சில நேரங்களில் பாருங்கள் போட்டிகளும் பொறாமைகளும் இந்த உலகத்தில் இருக்கிறனால இந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறான் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, போய் அவங்க கூட போராட போகிறீங்க, சண்டை போக போகிறீங்களா? ஏன் பார்த்தலாம் அப்படின்னு இல்லைங்க. நம்முடைய மனது மறுரூபமாகி நம்ம ஜோமனாவை என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். எடுங்க. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து பலவந்தம் பண்ணுகிறதுன்றது என்ன பலவந்தம் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். எடுங்க எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 5:6 அங்கே சொல்லும் போது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் நமக்குள்ள என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும். ஒரு பசி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பசி தாகம் இருக்க வேண்டும். ஒரு 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 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். இப்போ நல்ல நமக்கு ஒரு பணம் வேணும், அல்லது சுகம் வேணும், இல்லை ஏதோ ஒரு சில நன்மைகள் வேணும் அப்படின்னும் போது, இப்போ பாருங்கள் நிறைய பேர் நம்ம ஆளுங்க வீடெல்லாம் கட்டுறாங்க. வீடு கட்டும்போது பிரச்சனையே வர்றதே கிடையாதா? எவனாவது ஒரு ஆள் என்னமோ பிரச்சனை பண்ணுறான்.
என்னத்தையாவது ஒன்று செய்கிறான், உடனே நம்ம வீடு கட்டுற நிப்பாட்டிட்டு போயிடுவோமா? சொல்லுங்க நீங்கள். இடம் வாங்க போனீங்கன்னா அங்கே ஆயிரம் பிரச்சனை பண்ணுறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அவன் அங்கே குழப்பத்தை உண்டாக்குறான், என்னென்னமோ செய்கிறான் இல்லையா? அப்போ இவ்வளோத்தையும் நம்ம மீறி என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த வாங்குகிறோம், இல்லை வீடு கட்டுறோம், இல்லை வியாபாரங்களே நீங்கள் பண்ணுறீங்க. வியாபாரம் பண்ணால் எல்லாம் சுமூகமாக போகிறது கிடையாது இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உரியவன் எவனாவது ஒருத்தன் வர்றான், என்னமோ பண்ணுறான், உடனே ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுங்க, இனிமேல் நான் கடையை மூடிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா? கிடையாதுங்க. ஏன்? அதை நின்று ஜெயிக்கிறோமா இல்லையா? ஜெயிக்கிறோம். அப்போ அப்படி அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரும்போது தேவனுடைய வார்த்தையை நல்லா தியானித்து என்ன பண்ணணுங்க, அதை ஜெயிக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பாருங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க, அங்கே ஏதாவது மாமியார் கரைச்சல் பாட்டியாக கூட இருக்கும். எல்லா மாமியாரும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியல, எல்லாம் தப்பாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கும். சில இடங்களில் பாருங்கள், அதாவது எல்லா புருஷன்மாரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியல, எல்லாரும் தப்பாக இருக்கான்னு சொல்ல முடியல. உண்மையா இல்லையா? உண்மைதான். ஏன்னா உலகத்தில் வந்து ரட்சிக்கப்படாத இந்த உலகத்தில் வந்து பாருங்கள் நிறைய மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. பிசாசு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தலையிட்டு நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறான். ஆனால் நான் ஒன்றை கண்டுபிடிச்சேன் பாருங்கள், என்னென்னா எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டுமே, ஒரு ஆள் போய் அந்த மாமியாரோ மாமனாரோ அவனை இவனோ எவனோ அந்த வீட்டில் போய் யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அது அப்பா வீட்டுக்கு திரும்ப திரும்ப ஓடி வந்துட்டுச்சுன்னு சொன்னு வச்சுங்க, ரெகுலராக வருது, ஒரு சண்டை போட்டால் ஓடியாந்துருது. அப்படின்னா இது வந்து எந்த பிரச்சனையுமே எதிர்கொள்ள லாயக்கலாக ஒரு ஆள்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? புரிஞ்சுக்கணும்ப்ப. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆள் அந்த புருஷனோ அல்லது மாமியாரோ மாமனாரோ எவனோ உள்ளே உட்காந்து பாருங்க, அவனை என்ன பண்ணணுங்க, நீங்கள் பிரச்சனையை டீல் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வேற ஒரு குடும்பத்துலேருந்து நீங்கள் போயிருக்கிறீங்க, போகும்போது அங்கே குடும்பங்கள் வேறமாக இருக்குது, வேற விதவிதமான இருக்குது. அப்படின்னும் போது அங்கே போய் நின்று அவன் நினச்சிருக்கலாம், எங்கள் மாமியா அன்னைக்கு தும்மிட்டா அதனால் ஒடியான்ட்டேன் அப்படின்னு சொல்லி விட்னீங்கன்னா அது சக்ஸஸ் பண்ண முடியுமா? முடியாதுங்க. இன்றைக்கி அநேகருடைய குடும்ப வாழ்க்கை ஏன் தோல்வியில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுதான். அப்போ என்ன பண்ணணும், பிரச்சனை வரும்போது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம், பிரச்சனை என்ன பண்ணுறாங்க ஃபேஸ் பண்ணுறோம், எதிர்க்கிறோம். அந்த முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறோம், நல்லா இன்னும் சொல்ல போனால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? கர்த்தர் இருக்கார் நம்ம கூட இல்லையா? அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை நல்லா ஜெபம் பண்ணி நல்லா விசுவாசித்து அவங்களே மாற்ற முடியும். அவங்கள என்ன பண்ண முடியுங்க, மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். அப்போ முடியும் போது என்ன ஆகிரும்னா, நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பொழுது பலவந்த மன்னர்கள் அதை என்ன செய்கிறார்களாம், பிடித்துக் கொள்கிறார்கள். அப்போ பலவந்த மன்னர்கள்னா இங்கே சொல்கிறார், இன்னும் இங்கே ஆண்டவர் சொல்லும் போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ ஒரு பசியா ஒரு தாகமா நாம் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ வேண்டும், நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்ம முன்னேற வேண்ட ஒரு தாகம் நமக்குள்ள ஒரு பசி ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பசியும் தாகத்தையும் உடையவர்களால் தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை என்ன செய்ய பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாருக்கும் நீங்கள் நைட்டில் காலையில் பாருங்கள் 7 மணிக்கு வைக்கிறோம், மழை பெய்யுது, குளிர் அடிக்குது, அதனால் பாருங்கள் எல்லோரும் நம்ம அப்படியே படுத்து தூங்குறது இல்லை. ஏன்னா பண்ணுறோம், கரெக்டாக சபைக்கு வர்றோம், சில தடைகள் உங்களுக்கே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இதெல்லாம் சூழ்நிலை அப்படி இருக்கின்றதுனால நம்ம வந்து வராமல் இருக்கிறதுல நல்ல வந்து என்ன பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி வர்றோம். ஏன் வர்றோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் படுகிறது, பலவந்த மன்னர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள், சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் யாரா? அவர்கள் பாக்கியவான்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய காரியங்களையும் திட்டங்களையும் சித்தங்களையும் பாருங்கள் நிறைவேற்றுள்ளவர்கள் வந்து பாக்கியவான்கள். அப்போ பிரச்சனை வருது, தடை வருது, அவன் அப்படி சொல்கிறான், அவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நான் சொல்கிறேன், எவன் எப்படி சொல்லிட்டு போகிறான், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதுதான் நமக்கு முக்கியங்க. அதை விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. சரியா? பாருங்கள், எடுங்க இதை பற்றி சங்கீதம் 42 ஒன்று சொல்கிறாரு. எடுங்க, சீக்கிரம் எடுங்க. சங்கீதம் 42ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை என்ன செய்து வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க என்ன சொல்றாரு, மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல. மானுக்கு தண்ணி குடிக்கலைன்னா அவ்வளோதான், சில நேரங்களில் மான் செத்தே போயிடும் கூட சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் அதுக்கு. அப்போ சொல்கிறாரு, மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல பாருங்க தேவனை என் ஆத்துமாவை என்னது வாஞ்சித்து கதறுகிறது, உண்மை தேடன்னு விரும்புது. ஏன்னா அங்கே தாவீது சொல்கிறான் என்னன்னா, மானு வந்து எப்படி ஒரு நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, நீரை பார்க்கும்போது எப்படியா எப்போ போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாகத்தோடு வருது இல்லையா, வந்து அந்த தண்ணீர் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி சொல்கிறாரு இங்கே தாவீது,
மானானது நீரோடையிலே வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என்ன கதறுது? எப்படியாவது உங்களுடைய வசனத்தை கேட்கணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் முன்னேறணும், உங்களுடைய நாம என் மூலமாக மகிமைப்படணுன்ற என் ஆத்துமா இதை குறித்து வாஞ்சிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு வந்து செய்கிற தொழில்களும் வியாபாரங்கள் இருக்கும்போது நீங்கள் அதை குறித்த ஒரு வாஞ்சையும் ஒரு தாகம் இல்லைன்னா என்னதான் முயற்சி செஞ்சாலும் முன்னேற முடியாது. செய்யணும், என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டுமே, அவை நின்று எதிர்த்து நின்று ஜெயித்து வெற்றி பெறன்ற அந்த ஒரு தாகம், அந்த ஒரு பசிதாகம். அந்த மான் வந்து எப்படி வந்து அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதகிறது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய காரியங்களை, குறிப்பாக தேவனுடைய நல்ல ஜெபம் பண்ணுற விஷயங்களை, தேவனுடைய வார்த்தை கேட்குற விஷயங்களை தியானிப்பதை பாருங்கள். எல்லாவற்றையும் நாம் வாஞ்சிக்கும் போது ஒரு பாருங்க, அப்படியே கர்த்தரை தேடன்ற ஒரு பாருங்க, ஒரு ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ கர்த்தரை தேடி வர்றோம் போது மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு என்ன செய்கிறாருங்க? கொடுக்கிறார். அப்போ மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறுகிறது போல நம்ம என்ன பண்ணணுமா? வாஞ்சிக்க வேண்டும். வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் இந்த ஆசீர்வாதங்களை அற்பமாக நினைக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களே சிலர் அதை வந்து பெருசாக நினைக்கிறாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து என்ன பெரிய ஆசீர்வாதம் போ அப்படின்ற மாதிரி அப்படி யோசிக்கிறாங்க. இந்த ரெண்டு கூட்டத்தாருமே வேதத்தில் இருக்கிறார்கள். அதில் ஒரே நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுக்க முடியாது. அதனால் ஒரே ஒரு சாம்பிள் நம்ம எடுக்கலாம். எடுங்கள் எபிரேயர் நிறுவம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ரெண்டு விதமான மக்களும், ஒரு கூட்டத்தார் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளுன்றவங்க. இன்னொரு குரூப் என்ன இருக்காங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட சரி இது வந்து என்னது வேண்டாம், போனால் போய் தொலையுது அப்படின்ட்டு அப்படி நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள் வேதாமத்தில். எடுங்க அதை பற்றி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 16 பாருங்க சொல்றாரு, ஒருவனும் வேசிக்கலனாவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு ஆண்டவன் ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்றோம். சொல்றாரு, ஒருவனும் வேசிக்கலனாவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ அந்த ஏசா யார் அப்படின்னா பாருங்க, ஆபிரகாமுடைய பாருங்க யாருன்னா பேரவன், ஈசாக்குடைய மகன். ரெண்டு பேர் வந்து இதில் இருக்கிறாங்க. ரெண்டு மகன்கள் இருந்தாங்க. அதில் யாருன்னா ஒன்று ஏசா, இன்னொன்று யாருன்னா யாக்கோப்பு. இந்த ரெண்டு பேருக்கும் இந்த சேஷபுத்திர பாகம் என்பது வந்து இது வந்து ஆபிரகாம் மூலமாய் இந்த அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வந்து உடன்படிக்கையின் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லையா? ஆபிரகாம் வந்து சொல்கிறாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன செய்வேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கப்படுவார், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார், உனக்குள்ள பூமியில் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் இல்லையா? இந்த உடன்படிக்கையை வந்து ஆபிரகாமோடு தேவன் பண்ணினார். இப்போ இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்கு என்னது பங்காளர் யார் அப்படின்னா ஈசாக்குக்கு பிறகு யாக்கோப்பு பாருங்க, ஆபிரகாமை பொறுத்தவரை ஒரே ஒரு பையன் தான். அதனால் வந்து அவனுக்கு ஒன்றும் இது இல்லை, ஒரே பையன் நம்ம சொல்லிட முடியாது. இஸ்மவேல் ஒரு பையன், மூத்த பையன் தான். அவனுக்கு அந்த சேஷபுத்திர பாகத்துக்கு அவனுக்கு வந்து எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஆனால் ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் மகன். அதனால் வந்து அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு பிறகு ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதில் ஒருவன் ஏசா, இன்னொருத்தன் யாருங்க? யாக்கோப்பு. இவர்கள் 2 பேருமே ரெட்ட பிள்ளைகள், ட்வின்ஸ். அவங்க வரும்போதே என்ன பண்ணுறான், அந்த யாக்கோப்பு வந்து அவனுடைய அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பேரே எத்தன் அப்படின்னா ஏமாற்றுக்காரன் அர்த்தம். யாருக்கு? யாக்கோப்பு. அந்த மாதிரி ஒரு குணாதிசய உடையவன். என்ன பண்ணுவான்னா, என்ன ஆசீர்வாதத்துக்கு எவனவெல்லாம் காலவாரி விட்டுருவான் அந்த மாதிரியால். அதாவது ஏதாவது முன்னேறணும்னு வச்சுங்க, அவனை காலை க்ளோஸ் பண்ணிட்டு அவனை தள்ளி விட்டு மேலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு மனநலவில் ஆறுவேன். அப்படி இருக்கும்போது இந்த சேஷபுத்திர பாகம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், முதல் மகனுக்கு தான் இந்த சேஷபுத்திர பாகம் சொந்தம். அந்த இஸ்ரவேல் மக்களை பொறுத்தளவு அந்த மாதிரி தான். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே யாருடைய? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அது மட்டும் இல்லாமல் யாக்கோப்புடைய சந்ததியார். அதனால் வந்து இந்த குழப்பம் வேண்டாம் நமக்கு இல்லையா? அப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, அந்த ஏசாவும் யாக்கோப்பு இருக்கிறாங்க. ஒரு முறை இதை பற்றி போவான். ஏன் இந்த 16ஆம் வசனத்தில் ஒருவனும் வேசிக்கலனாவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட, என்ன போது விற்று போட்ட அப்படின்னு சொல்லணும். விற்று போட்ட ஏசாவை போலும் சீர்கட்டவனாம் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ வந்து ஒரு சில காரியங்களுக்காக தேவனுடைய ஆசீர்வாதங்களை விற்று போடக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்துடக்கூடாதுன்றார் பாருங்க அப்படின்றாரு. அப்போ அதுக்கு என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா பாருங்க, நீங்கள் எடுங்க ஆதியாமம் 25ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் வருவோம். ஆதியாமம் 25
29வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோப்பு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்று பேர். சோத்து பய. அதாவது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் பாருங்கள், சிலருக்கு பார்த்தீங்கன்னா சோத்துலே இருப்பான் பாருங்க. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே மைண்டு தான். எங்கே போனாலும் சரி, சோறு போடுவாங்களா அப்படின்னு தான் கேள்வியை. அந்த மாதிரி ஒரு குரூப். உடனே பாருங்க, இவன் வந்து சொல்கிறான், அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி அந்த சிவப்பான குலை கேட்குறான். இப்போ 31 அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். எப்படி பாருங்க, சேஷபுத்திர பாகன்றது வந்து என்னன்னா, இதனுடைய இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 2 பிள்ளைங்கள் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்பாவுக்கு வந்து பல கோடிகள் சொத்து இருக்குது. இப்போ ஒரு 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 உதாரணமாக ஒரு 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 50 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்குவோம். 50 கோடி சொத்தில் நல்லா கவனிங்களேன், 50 கோடி சொத்தில் இப்போ 2 பையன் இல்லை, ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 4-5 பையங்க இருக்கிறாங்க ஒரு வீட்டில் அப்படின்னு வச்சுங்க. இன்றைக்கி தான் நம்ம எல்லா வீட்லேயும் 1-2 இருக்குது. முன்னெல்லாம் 5 இருக்குது இல்லையா? 5 அந்த மாதிரி 5 பிள்ளைலாம் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சேஷபுத்திர பாகத்தில் அந்த முதல் மகனை தான் வந்து ஆசீர்வதிப்பாங்க. முதல்ல வந்து முதல் மகனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். அப்படி வருவதனால என்னென்னா, இப்போ இந்த 50 கோடியில் ஒரு 25 கோடியை வந்து அந்த ஒரு மகனுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ஒரு மகனுக்கு என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. இன்னொரு 25 கோடி இருக்கு பாருங்கள், அதில் தான் மீதி இருக்க 4 பேர் எடுத்துக்கணும். எப்படி பாருங்கள், அப்போ வந்து இந்த சேஷபுத்திர பாகன்றது ஒரு பெரிய விசேஷமான ஆசீர்வாதம். அதுதான் சேஷபுத்திர பாகம். அது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் தான் பங்காளர். மற்றவங்களுக்கு இருக்குது ஆசீர்வாதம், ஆனால் இவனுக்கு போகாத மற்ற ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதமே. அதுதான் அந்த சேஷபுத்திர பாகத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே. அப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், இந்த யாக்கோபு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப டெக்னிக்கலானது, ரொம்ப புத்திசாலி இல்லையா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைய இந்த உலகத்தில் இருக்க மனுஷனை விட புத்திசாலிகளாக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கும் மற்றவன் வியாபாரம் பண்ணுறதுக்கும், நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்கும் மற்றவன் வியாபாரம் ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, நம்ம என்ன பண்ணுறோம், அவரே நம்முடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பானார். அவர் தான் நம்முடைய ஞானம் சொன்னால் என்ன பண்ணுறீங்க, அவர் தான் நம்ம ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஞானமாக கையாளுறோம். இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை செய்கிறோம். செய்யும்போது அங்கே சொல்லும்போது பாருங்கள், அங்கே அதற்கு ஏசா பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள், 31 வசனத்தில் சொல்கிறான், கேட்குறான். அப்பொழுது யாக்கோப்பு, உன் சேஷபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். எங்க சோறு கேட்டால் என்ன சொல்கிறான், கூழ் கேட்குறாங்க. கூழ் என்ன கூழ்னா சிகப்பு கூழ். நான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி பயர்லேயே இந்த கூழ் கிண்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல். அந்த மாதிரி ஒரு கூழுக்கு வந்து இவன் ரொம்ப பசியோடு வர்றான். இவன் வந்து பாருங்கள், வெளியில் போய் சுற்றிட்டு வெளியில் வர்றான். அந்த மாதிரி வந்தோடனே பசியில் வந்தவன்ட்ட இவன் கேட்குறான். இவன் வந்து கூழ் சமைச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் சமையலாம் தெரியுது. உடனே ரொம்ப டேஸ்ட்டாகவே சமைக்கிறான். அப்பொழுது வந்து பாருங்கள், அவன் கேட்குறான், ஒரு டிமாண்ட் பண்ணுறான். என்ன டிமாண்ட் பண்ணுறான்னா, உன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை என்ன பண்ண எனக்கு விற்று போடு. உனக்கு கூடி வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, உனக்கு வந்து அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு பிறகு யாருக்கு வரும், உனக்கு தானே வரணும், ஏசாக்கு தானே வரணும். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி எனக்கு என்ன பண்ணணும், விற்று போடணும் அப்படின்னு கேட்குறான். என்னடா அது விற்று போடுறேன்னா எப்படி விற்று போடுறது அப்படின்னா பாருங்கள். அப்பொழுது யாக்கோப்பு பாருங்கள், அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. எப்படி சொல்கிறான் பாருங்க. இப்போ அவன் எப்படி ஆணையிட்டு கொடுக்கணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் என்னதுன்னா அவருடைய தேவனுடைய நாமத்தினாலே இன்னையிலேருந்து என்னவது இந்த சேஷபுத்திர பாகத்தை உனக்கு கொடுக்குறேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி, டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட போய் பத்திரம் எழுதுகிற ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, இடம் வாங்குகிறோம் அல்லது ஏதோ ஒன்று வாங்குறோன்னா என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் போய் எழுதுகிறோம், எழுதி சைன் பண்ணுறோம் இல்லையா? வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் இப்போ சைன் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், சேஷபுத்திர பாகத்தை வந்து அவன் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். யாருக்கு, யாக்கோப்புக்கு போய் இந்த ஏசா கொடுக்குறான். பாருங்க அவன் சொல்கிறான், அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு சேஷபுத்திர பாகத்தை அவனுக்கு என்ன பண்ணானா, விற்று போட்டான். எப்படி எபிரேயரில் சொன்னார் இல்லையா, எபிரேயரில் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் எபிரேயர் ஒன்று சும்மா சொல்லலை, அவர் என்ன கரெக்டாக சொல்கிறாரு, விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தான். எப்படி கொடுக்குறான் பாருங்க. இப்போ வயிறு பசி இவனுக்கு இருந்துருமா இருக்காதா? கூழ் சமைச்சது யாருக்கு, நீங்கள் தான் சொல்லணும். கூழ் யாருக்கு சமைச்சிட்டு இருக்கான்? ஏசாவுக்கு சமைக்கல, அது நீங்கள் மறந்துடக்கூடாது. யாருக்கு சமைச்சா? யாக்கோப்புக்கு தான் சமைச்சாங்க. சமைச்சதெல்லாம் வந்து யாருக்குன்னா யாக்கோப்புக்கு தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதாவது எனக்கு வயிறு பசியா, நான் வந்து எங்கள் ஒரு வேளை சாப்பிடலன்னா எவனை செத்து போயிருக்கான் நாட்டில்.
இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வேளை நீங்கள் சாப்பிடல, அதனால் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு எங்கேயா நியூஸ் பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் இவன் சொல்கிறான், இன்னைக்கு நான் வயிறு பசி, எனக்கு வயிறு அவ்வளோ பசிக்குது, இன்னைக்கு நான் சாப்பிடலன்னு செத்து போயிடுவேன், செத்து போன பிறகு எனக்கு இதுக்கு இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு இறந்துக்கின்றான். எப்படி பாருங்க, இவன் என்ன சொல்கிறான், நான் செத்தாலும் பரவாயில்லடான்றான். இவன் பாயிண்டில் பேசணும். இப்போ அதாவது ஒருவேளை சாப்பாட்டில் வந்து சாப்பிட போகிறது இல்லைன்னு தெரியும், ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் எனக்கு தான் சமைச்சேன், ஆனால் இப்போ சேஷபுத்திர பாகத்தில் ஒருவேளை நான் செத்தா கூட சேஷபுத்திர வாங்கிட்டாது சாமி போ அப்படின்ட்டான். யாருங்க? யாக்கோபு. எப்படி ஒரு இது பாருங்க, என்ன மாதிரி அவன் வந்து அந்த அந்த தேவனுடைய ராஜ்யம், அந்த அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற எவ்வளோ வாஞ்சியாக இருக்கான் பாருங்க. ஒருவேளை சாப்பிட்றானாலும் சாக போறில்லை, ஆனால் இவனுக்கு வயிறு பசி, 2 பேருக்குமே வயிறு பசி தான். ஆனால் இவனுக்கு சமைச்ச அந்த பைத்தங்கூளை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணுறான், அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தையும் என்ன கொடுத்தானா, பயிற்றங்குளையும் கொடுத்தான். எப்படி பாருங்க, அவன் கேட்டது நிறையவே கொடுத்துட்டான். போ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலான்ட்டான். பயிற்று கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். என்ன பண்ணானாங்க? அலட்சியம் பண்ணினான். அப்படின்னு என்னன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை அறியாத ஒரு மனுஷன் தான் இந்த ஏசா. தேவனுடைய ஆசீர்வாதம்ன்றது இந்த உலக பிரகாரமான ஒன்று கிடையாது, இது ரொம்ப விலை உயர்ந்தது, இதுக்கு அளவே கிடையாது. அந்த மாதிரி ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஈசாக்கு கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரே ஒரு வேளை ஒரு கூடுக்காக, ஒரு அப்பத்துக்காக கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அதை சத்தியம் பண்ணி வித்துட்டான். பாருங்க எப்படின்னு பாருங்க, சத்தியம் பண்ணி வித்துட்டான். நீங்கள் பிற்காலங்களில் பார்க்கும்போது யாக்கோப்புக்கு ஏசாவுக்கு பாருங்க, அந்த சேஷபுத்திர பாகம் இந்த விஷயம் அம்மா அப்பாக்கே தெரியாது. இதில் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, இவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்குமே தெரியாது, ஈசாக்கு ரெபெக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்படி தெரியாத வேலையிலே ஒரு நாள் இந்த சேஷபுத்திர பாகத்தை வாங்கும்படியாக 2 பேருமே வர்றாங்க. வரும்போது நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஏசாவும் 2 வரும்போது அவங்க அவர் பாருங்கள், அவர் கணுத்தரில் ரொம்ப வயசாகிட்டார். அவர் ஈசாக்கு வயசாகின உடனே அவர் உடனே சொல்கிறாரு ஏசாவை பார்த்து, எப்பா நீ வந்து நல்ல வேட்டையாடுவையில் போய் நீ என்ன பண்ணுற, நல்ல ஒரு மானை பிடிச்சி கொண்டு வந்து நல்லா சாப்ஸ் போட்டு எனக்கு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உடனே என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவன் கிளம்புறான். இந்த விஷயத்தை யார் கேட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா? யார்? ரெபெக்காள் கேட்குறாங்க. இந்த அம்மா கேட்டு சொல்கிறாங்க, ஐயோயோ இந்த பையன் இந்த பையன் இந்த ஆசீர்வாதம் பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாரு உள்ளே போய் நம்ம மந்தையில் போய் ஒரு ஆடை பிடிச்சிட்டு வா, அந்த ஆட்டை பிடிச்சி கொண்டு வா, நான் உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சிறேன். அந்த அம்மா சரியான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஆளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா தெரியாதா? எல்லா பொஞ்சாதி அம்மா இருக்கும், அவங்க வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா தெரியாதா? பிடிக்கலன்னா அது பொஞ்சாதியாக கிடையாது. ஆமாம், பிடிச்சிருக்கோம். என்ன ஆளுக்கு இந்த ஆளுக்கு கொடுத்தா நம்ம சொல்கிறலாம் கேட்பான் அப்படின்றலாம் விஷயமா மக்களுக்குலாம் தெரியும், சௌரியங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்லையா? அப்போ உடனே இந்த சமைக்கிறாங்க. இந்த அம்மா நல்லா சமைச்சு கொடுத்தோன்னா இவன் என்ன பண்ணிட்டான், போய் எடுத்துகிட்டு போகிறான். போகும்போதே இந்த அம்மா நிறைய ரூட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவன் வந்து முழுக்க சரீரம் முழுதும் ரொம்ப முடி நிறையா இருக்குது, அவனுக்கு ரோமங்கள் நிறையா இருக்குது உள்ளவன் தான் அந்த ஏசா. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஹார்டான ஒரு ஆள். அதாவது ஹார்டானா ஒரு மாதிரி காட்டுவாசியமாக இருக்கிறான். அவனுக்கு வேட்டையாடுறான் வேலையே, அதே வேலை தான். அங்கேயா ரவுண்ட் அடிப்பான், வருவான், சாப்பிட்டு பாட்டு ஓடிடுவான், அந்த மாதிரி. ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருக்கு, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போகிறதே கிடையாது, அந்த மாதிரி இவன். அதனால தான் அவங்க அம்மாட்ட இருந்து சமைக்க கற்றுக்கிட்டானா என்னன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆள். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த அம்மா சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான், அம்மா பேச்சு இவன் தட்டவே இல்லை. சரிம்மா நீ சமைச்சு கொடுக்குற ரைட்டு. அவனுக்கு வந்து தாடி கீடி வச்சுருப்பான், இவ்வளோ முடியெல்லாம் இருக்கும், நான் போனேன் இன்னும் அவர் ஆசீர்வதிக்க பொருள் என்ன பண்ணிடக்கூடாது, சபிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒன்று அந்த அம்மா ஐடியா கொடுக்குறாங்க. ஒன்றும் பயப்படாதமானே, அவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஆட்டை அடித்த தோலை எடுத்து இவன் கையிலையும் முகத்தெல்லாம் கட்டி விட்டாங்க. கட்டி விட்டு என் தடவி கண்டிப்பாக அந்த ஆள் பார்ப்பார், அந்த ஆளுக்கு கண்ணு தான் பிரச்சனையே தவிர ரொம்ப கேர்ஃபுல்லான மனுஷன் அப்படின்ட்டு உடனே பாருங்கள் வந்து கட்டியாச்சு. கட்டிட்டு போகிறான் பாருங்கள், போய் நல்லா சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டுட்டு ஆனாலும் ஒரு சந்தேகம் பாருங்கள். என்ன சந்தேகம்னா, இவருக்கு ஒருவேளை இந்த பையன் என்ன ஒரு மாய் சத்தம் வர மாதிரி கேட்குறாரு. அவன்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஆமாம் இங்கே வந்திருக்கிறது யார், இந்த ஏசாவதானா அப்படின்றாரு. ஆமாம்மா அப்படின்றான். சொல்கிறான், அவங்க அப்பாட்ட எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான் பாருங்கள், பயங்கரமான பையன். அவன் சொல்கிறான், ஆமாம் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு இந்த கிடச்சின்னு கேட்டோன்னு அவன் சொல்கிறான், எல்லாம் உங்களுடைய தேவனாய கர்த்தரை வாக்கிய பண்ணாருன்றான். அப்பா என்னமாய் போய்ங்க, ஆண்டவர் மேலே ஒரு பொய்ய வேற சொல்லி, ஆண்டவர் கூட கோவிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், சொன்னால் சொல்லிட்டு போனா அப்படின்னு விட்டார். அவர் உங்களுடைய தேவனாய கர்த்தரை வாக்கிய பண்ணிட்டாருட்டான். அப்படியா வாக்கிய பண்ணிட்டார். சாப்பிட்டு பாருங்க என்ன பண்ணுறான், தடவி கிடையாது பார்க்குறான், இன்னொரு இதில் மாட்டிக்கிறான் இல்லையா. உடனே இவங்க அம்மா இன்னும் புத்திசாலிங்க என்ன பண்ணாங்க, ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கே அயன் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல, எல்லாத்தையும் தூக்கி இவனுக்கு மாட்டி விட்டு அவர் ட்ரெஸ்ஸையும் தடவி பார்க்குறாரு. அவர் உடனே சொல்கிறாரு ஈசாக்கு,
ஆமாம், என் தகப்பனாய் ஆபிராமுக்கு என் தகப்பனாய் ஈசாக்கு கொடுத்த அதே வயலின் வாசனை, அந்த ட்ரெஸ்ஸு பூரா காட்டுக்குள்ளே வாசனை பூரா அடிக்குது அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில். இவன் வீட்டை விட்டே வெளியே போகாதால் அவன் வெளியே தான் ரவுண்ட் அடிப்பான். இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னா பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் தடவி பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் சந்தேகப்படுறாரு, யோசிக்கிறாரு, ஓ இவன் ஒருவேளை ஏமாத்தினா என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் இவர் தடை பார்த்து முடிச்சுட்டு பாருங்க சொல்கிறாரு, சரி பரவாயில்ல உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு அவரை உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. முடித்த பிறகு ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் பயங்கரமான இல்லையா, வாங்கிட்டு போயிட்டான். போன பிறகு ஏசா வர்றான். வந்து சொன்னோன்னே அவன் சொல்கிறான், அப்பா கர்த்தர் எனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டாரு, இந்தாங்க சாப்பிடுங்க, என்னை ஆசீர்வதிக்கணும்னு. இப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு போனா அப்படின்றாரு அவர் ஈசாக்கு. அவன் தான் இப்போ தான் வந்துட்டு போனேன், வந்துட்டு போனான். அது யார் அப்படின்னு கேட்டான். ஐயோ அந்த யாக்கோப்பு தான் அந்த மாதிரி செஞ்சுருப்பான், என்னை எப்பயுமே இந்த வேலையவே இருக்கிறான், என்னை ஏமாற்றிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக அழுகிறான். ரொம்ப பயங்கரமாக நீங்கள் வேதத்தில் வாசி அழுகிறான். அப்பா எனக்கு கடைசி ஒரே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் உன் சகோதரனாகிய யாக்கோப்பை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாட்டார் அவர். அவ்வளோதான். ஏன் அப்படின்னா என்ன விஷயம் கேளுங்க. அதாவது ஏதோ அப்பாவை வந்து இவன் ஆசீர்வதிக்கணும், இவன் ஆசீர்வதிக்கூடாதுலாம் கிடையாது, அப்படி கிடையாது. அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. ஆனாலும் யாக்கோப்பை விட ஏசா வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை அவர் சொல்கிறாரு. அப்போ ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இது ஏதோ அப்பாவை வந்து ஏமாத்திட்டாங்க, அம்மா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி நினைக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் சேஷபுத்திர பாகத்தை இவன் சத்தியம் பண்ணி வித்து போட்டானே, அதை தேவன் கவனித்தார். யார் ஒருவன் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறானோ விரும்புகிறானோ அவன் எந்த எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய மனுஷனாக மாறுகிறான். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க, இந்த தொட்டாசினின்னு ஒரு செடி இருக்கு பார்த்தீங்களா, லேசாக தொட்டா கூட சுரிங்கிறான். அந்த மாதிரி சில ஆட்கள் பாருங்க, லேசாக ஏதாவது சொன்னால் போச்சு, எதுவுமே எனக்கு வேணாங்க, ஒன்றும் வேணான்னு ஓடி போயிடுவான். இந்த ஆளுகள்லாம் பாருங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதி இல்லாத ஒரு ஆட்கள். அப்போ எதையுமே வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எதையுமே உலகத்தில் பிசாசு வந்து சில தடைகளையும் அது இதையும் போடுறான். சிலெல்லாம் போடுறான், என்னென்னமோ பண்ணுறான், போட்டியில் பொறாமையில் நடக்கக்கூடாதுலாம் நினைப்பான். சரி நீங்கள் உடனே இவன் சொல்கிறலாம் கேட்டுட்டு ஐயோ இது வந்து வேண்டாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா நமக்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதமான திட்டங்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு நான் என்ன பண்ண போனேன், ஜெயிக்க போகிறேன் என்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா பிரச்சனை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, ஓடிடவே கூடாது. ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஏன்னா பாருங்கள், அந்த மாதிரி நாங்கள் ஊழியத்தில் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கடந்த 20-25 ஆண்டுகளில் பல பிரச்சனைகள், ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு இங்கே எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியும், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ தொல்லைகள். பார்த்தீங்கன்னா சில மனுஷர்கள், சில ஊழியக்காரங்க. அப்போ என்ன பண்ணணுங்க, என்ன தடை வருது, யாரோ எவனை எப்படியே பேசிட்டு போகிறான், அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், இவ்வளோ பண்ணிட்டு போகிறான். ஆனால் நீங்கள் என்னம்மா இருக்கிறீங்க, நீங்கள் வந்து எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்றத நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் எப்படி இருக்கணும், வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்க வேண்டும். சொல்லுது என்னது, மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறது. உங்களுடைய ஆசீர்வாதம் அதுக்காக எதுனாலும் விடுறேன்னு சொல்லி நீங்கள் ரெடி ஆகணும், நீங்கள் வரணும். அப்படி வரும்போது தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமே தவிர சும்மா அப்படியே டக்குன்னு வந்து உடனே கொடுத்துட்டாருன்னா அந்த ஆசீர்வாதம் பற்றி சிலருக்கெல்லாம் என்னது கிடையாது, அறிவே இல்லாமல் போயிடும் இல்லையா, போயிருங்க. ஊழியன்றதுலாம் அவ்வளோ விஷயங்கள், ஊழியம் மட்டும் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில தடைகளும் பிரச்சனையும் வரும்போது நீங்கள் எதிர்கொள்ளணும். நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் சிலர் வந்து வரவேற்க போகிறது கிடையாது. இப்போ நான் செய்கிற எல்லாத்தையும் யாராவது பாஸ்டர் நீங்கள் பரவாயில்ல எல்லாருக்கும் எங்களுக்கு பிடிக்குது பாஸ்டர் அப்படி நீங்கள் யாராவது சொல்ல முடியும்? சிலருக்கு நான் செய்கிறது பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் யாருக்கு பிடிக்குதுன்னு நான் பார்க்கணும். யாருக்கு பிடிக்குதுங்க, கர்த்தருக்கு பிடிக்குதா? கர்த்தருக்கு பிடிக்குதுன்னா நான் செஞ்சிடணும் இல்லையா. கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை போய் செஞ்சுட்டு நான் மாட்டிட்டு முடியக்கூடாது. கர்த்தருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் அவைகளை எதிர்கொண்டு ஜெயிக்கணுமே தவிர ஒரு எதிர்ப்பு வந்துடுச்சு இப்படி வந்துச்சுனால அதை விட்டுட்டு போகக்கூடாதுங்க. அப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஒருவேளை பசிக்கு என்ன பண்ணிட்டாங்க, சேஷபுத்திர பாகத்தை சத்தியம் பண்ணி வித்துட்டு போயிட்டான் இந்த ஏசா. ஆனால் அதே பசியில் இருக்கிறான், வயிறு பசியாக இருந்தாலும் பரவாயில்ல விடு, எனக்கு எது முக்கியம், சேஷபுத்திர பாகம் முக்கியம், எனக்கு கர்த்தருடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் முக்கியம், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை என்ற தேவனுடைய ஆசீர்வாதம் முக்கியம்னு சொல்லி ரொம்ப தைரியமாக நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோப்பு இன்ன வரைக்கும், ஏசாவுடைய பேர் ரொம்ப ரேருங்க, தெரியவே தெரியாது, ஏதோம் அப்படின்ற பேர் வந்து ரொம்ப ரேர். ஆனால் அன்றைக்கி முழு தேசமே அவனுடைய பேரில் இருக்குது, இஸ்ரவேல் அவனுடைய பேரில் தான் இருக்குது இல்லையா. அப்படின்னா அவனை கர்த்தர் எவ்வளோ கனமன்றார் பாருங்க. இவனுக்கு பின்னால் இத்தனை ஜனங்கள், இவ்வளவு மக்கள், எவ்வளவு பெரிய கோடி. நம்ம இந்தியாவில் நேற்று வாசிட்டு இருந்தேன், இந்தியாவில் அவங்களுடைய பிள்ளைகளாம் இருக்கிறாங்களா, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்தியாவில் கேரளாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேரளாவில்
பக்கத்தில் அது சில சில மாநிலங்களில் வாழ்கிறாங்களாம் பாருங்கள். நம்ம யூத மக்களே வந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டே அந்த அவங்கள ஒரு மாநிலமே அங்கே அவங்க அதில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான், இல்லையா? அப்போ நிறையா பாருங்கள், நம்ம ஊரில் கூட இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, அந்த பக்கத்தில் நிறையா அந்த மாநிலங்கள்லாம் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் ஏன்னா உலகம் முழுவதும் இவங்க பரவி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த யாக்கோபுடைய புத்திரர்கள், நான் சொல்கிறேன், அவங்க அவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க, அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆசீர்வாதமா என்னதுங்க, கூலா அப்படின்னு வரும்போது எதுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்குறோம்? அப்போ ஆசீர்வாதம் சேஷபுத்திர பாகம்னு வரும்போது சேஷபுத்திர பாகத்துக்காக நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே நிற்கணும். ஏன்னா அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்கள், சபைக்கு வரும்போது நீங்கள் சில காரியங்களை செய்யும் போது யாரும் உங்களை எல்லாருமே வரவேற்கிறது கிடையாது. சில தடைகளை கொண்டு வர்றாங்க, சில பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. நான் வந்து சேஷபுத்திர பாகத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஆபிரகாம் மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்று அனுபவிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் எனக்கு முக்கியம் யார் தெரியுமா? யாருங்க? கர்த்தர் தான். கர்த்தரை தான் சார்ந்துக்கணுங்க. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இவங்களுக்காக வைத்த நல்ல ஆசீர்வாதங்களை குறித்த அறிவில்லாதனால அவங்க அற்பமாக நினச்சி விட்டுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்க எந்த ஆசீர்வாத காட்டிலும் ரொம்ப பெருசுங்க. அதனால் எந்த காரியங்களை காட்டிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருசு. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து ஒரு வாஞ்சியோடு அவரை பெற்றுக்கொடி விரும்ப வேண்டும். குறிப்பாக யாக்கோபா மாதிரி. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்கிறாரு, அப்போ நம்ம பலவந்தம் பண்ணுவது என்றால் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சித்து அவையில் சுதந்திரிக்கும்படி நம்மளை என்ன பண்ணுங்க, என்ன தடை வந்தாலும் அவளை எதிர்த்து நின்று நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்டே ஆவேன் அப்படின்னு நம்ம விரும்பணும். இந்த இடத்த வாங்குறாங்க, இடத்த வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டோம், 1 லட்ச ரூபா கொடுக்கணும். பாருங்கள், அக்ரிமெண்ட் எனக்கு சரியாக போடுறதில்ல. பாருங்கள், என்னென்னா ஒரு கொஞ்ச நாள் 15 நாளுக்குள்ள எழுதிறேன்னு சொல்லிட்டேன், பணம் கையில் இல்லை. ஆனால் அவன் இடத்துக்காரன் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறான், எனக்கு இப்போயே கொடுக்கணும் சார் அப்படின்றான். நான் உடனே பாருங்கள், கர்த்தரை ஜெபம் பண்ண, ஆண்டவரை எப்படியா அந்த இடத்த வாங்கிடுவோம், அதுக்கு கடவுள் என்ன செய்வார்? பணத்தை கொடுப்பார். நான் சொல்கிறேங்க, சில தடைகள், சில பிரச்சனைகள் உண்மைதான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாக அந்த இடம் வாங்குவோம், இந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயத்தை கட்டுவோம், இங்கே திரளான மக்கள் வருவார்கள் என்று இன்றைக்கில் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை நான் விசுவாசித்தேன். நான் மட்டும் அதை வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா வேணாம் போயிருக்கோம். ஆனால் சில தடைகள் வரும்போது அவைகளை நாம் எதிர்கொள்கிறோம். சில நேரங்களில் அந்த சர்ச்சை கட்ட விடாதபடி சில தடைகள் வந்துச்சு, அவையிலையும் நம்ம எதிர்கொண்டோம். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை சார்ந்து கொண்டு ஏதோ ஒரு பிரச்சனை வரனால நம்ம விட்டுட்டு போகிறதில்ல, அவைகளை நின்று எதிர்கொண்டு என்ன பண்ணுறாங்க? ஜெயிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், அப்போ நான் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணுவர்கள் அதை பிடித்துக்கொள்கிறார்னா நம்முடைய மனது நல்ல தேவனுடைய வசனத்தில் நிறைஞ்சிருக்கும் போது ஆசீர்வாதங்களை ஈஸியான பண்ணிடலாம், நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சில வசனங்களுக்கு நம்ம போகலாம். எடுங்க, ஓகே, எடுங்க 2 கொரிந்தியர் பாருங்கள். இப்போ இதை பற்றி பலவந்தம் பண்ணுறது வந்து தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள்லாம் மக்களுக்கு என்ன ஆயிடுது, இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு சில வெளிச்சம் இல்லை, அறிவில்லை. அதனால தான் சிலர் வந்து அவங்க என்ன பண்ணுறதில்ல, அதை சுதந்திரிக்க முடியல. இதை பற்றி 2 கொரிந்தியர் 4:4 சொல்லிடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சீக்கிரடுங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரவேசத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். என்ன பண்ணுறானா? மனதை வந்து குருடாக்கி வச்சிருக்கானா. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை வந்து தெரிஞ்சுக்கிற விடாதபடி, இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள விடாதபடி, இந்த இயேசுனா யாருன்னு தெரிந்து கொள்ள விடாது, இந்த ஆண்டவராக இயேசு மூலம் வரக்கூடிய என்ன ஆசீர்வாதங்கள்ன்றதை அறிந்து கொள்ள விடாதபடி, குறிப்பாக வந்து உலகத்தில் ரட்சிக்கப்படாத மக்களையும் குருடாக்கி வச்சிருக்கான். ரட்சிக்கப்பட்ட மக்களையும் சிலரை இந்த ஆசீர்வாதங்களை பற்றி அறிய விடாதபடி என்ன பண்ணுறான்? பிசாசு கண்ணை அவருடைய மனதை வந்து குருடாக்கி வச்சிருக்கிறான். ஒரு முறை பாருங்கள், ஒரு ஊழியர் சொல்கிறாரு, ஆப்ரஹாம் லிங்கன் என்ற ஒரு ஜனாதிபதி, உங்களுக்கு தெரியும், அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதி. அவர் வந்து என்ன பண்ணாராம் பாருங்க, அந்த நாட்களில் வந்து அந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், குறிப்பாக அவங்க கருப்பாக இருப்பாங்க எல்லாருமே, அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேரை வந்து அங்கேருந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து விலை கொடுத்து வாங்கி ஆடு மாடுகளை போல் கொண்டு வந்து வாங்கி என்ன பண்ணுவாங்களாம் பாருங்கள், வந்து கொண்டு வந்துடுவாங்களாம். கொண்டு வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளை வந்து அவங்கள வந்து வேலை வாங்குறவங்களுடைய வேலை என்ன சொல்கிறாங்க, மாட்டுக்கு பதிலாக இவங்களே வச்சு வந்து உழவு வெட்டுவாங்கலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அடிமைத்தனம் பல 100 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து என்ன பண்ணுறாராம் பாருங்கள், ஜனாதிபதியாக வந்த உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இனிமேல் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு அடிமைத்தனத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை எல்லாரையும் என்ன பண்ணிட்டேன், விடுதலையாக்கியாச்சு, இனிமேல்
நீங்கள் வெள்ளைக்காரர்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, என்ன உரிமை இருக்கோ, அதை உரிமை யாருக்கு உண்டு? கருப்பு இனத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உண்டு அப்படின்றதையும் சொல்கிறார். அப்போ அதை வந்து பிரகடனப்படுத்துகிறார். என்ன பிரகடனப்படுத்துகிறாரு? அந்த சட்டமாகவே கொண்டு வராரு. சட்டமாக கொண்டு வந்த உடனே இதை பாருங்கள், சொல்கிறாங்க சில ஆட்கள் வந்து இதை அறியாதபடி அந்த வெள்ளைக்காரர்கள் வந்து தடை பண்ணாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இந்த கருப்பு இன அந்த மக்கள் இருக்காங்களே, இவங்களை வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்லை. படிக்கிறதாம இவங்க வந்து அந்த ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி பண்ணுறதே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி படிக்காதனால அவங்களுக்கு என்னென்னா, இந்த சட்டம் வெளியிடப்பட தெரியாமல் போச்சு. சட்டம் வந்து ஆபிரகாம் லிங்கன் வந்து இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காரு அப்படின்னா சட்டம் தெரியல. இப்போ சட்டம் தெரியலன்னு உடனே இவங்களால் என்ன பண்ண முடியல. சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட அந்த சட்டம் வந்து 100 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம்னா 100 வருஷம் கழிச்சு தான் சிலர் வந்து படித்தாங்களாம். பாருங்கள், சிலர் வந்து படித்து என்ன பண்ணாங்களாம், அந்த படிச்சுட்டு அப்போ தான் அந்த சட்டத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்களாம். ஓஹோ, நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளை அந்த மக்களுக்கு வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வந்து நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளும் இந்த அமெரிக்காவில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம், நாமும் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய குடிமை மக்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதுவே ரைட்ஸ், அதே உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி 100 வருஷம் ஆச்சாம் பாருங்க இவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா. அப்போ தான் ஒரு முறை 100 வருஷம் கழிச்சு ஒரு நாள் அவங்க ஊரில் ஒரு பெரும் பிரச்சனைனா, பஸ்ஸு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, வெள்ளைக்காரன் பூரா முன்னால் உட்காந்துக்குவானா, பின்னால் யார் உட்காந்துருக்குது? பூரா கருப்பின மக்கள் முன்னால் போய் உட்காந்தா முறைப்பானான் பாருங்கள், எப்படி நீங்கள் வந்து உட்காரலாம் பஸ்ஸில் அப்படின்னு யோசிப்பானா. அப்போ ஒரு முறை ஒரு அம்மா பாருங்கள் என்ன பண்ணிச்சான், முன்னால் போய் உட்காந்துருச்சான். போய் உட்காந்த உடனே ஒரு வெள்ளைக்காரன் சொன்னா, யூ கோ, என்னது நீ பின்னால் போ, யூ கோ பேக் அப்படின்னா. அது சொல்லிச்சா, யூ கோ பேக் அப்படின்னுச்சான், நீ பின்னால் போயிடுச்சான். அதால் அப்படியே கதறி எந்திரிச்சு எழுந்துச்சானா. எப்படி அப்படின்னா, அந்த அம்மா சொல்லிச்சான், ஆபிரகாம் லிங்கன் 100 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த தேசத்தினுடைய உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அத்தனை ரைட்ஸையும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். சட்டம் அப்படி சொல்லுது. அப்படின்னா நீ தான் முன்னால் உட்காரணும், நான் தான் பின்னால் உட்காரணும், யார் சொன்னது? நான் அப்படி தான் உட்கார வேண்டிச்சான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த விஷயம் அமெரிக்க தேசம் முழுவதும் பரவிச்சான் பாருங்கள். பரவி சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகே நிறைய பேர் ஜனாதிபதியாக வந்துட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு நிறைய ஜனாதிபதி வந்துட்டாங்க. ஏன்னா நல்லா நீங்கள் உன்னை கவனிக்கணும். அப்படின்னா என்ன கவனிக்கணும்னா, அந்த அறிவு இல்லாதனால 100 வருஷமாக சட்டம் போட்டு 100 வருஷம் கழிச்சு கூட அவங்க அதே அடிமைத்தனத்தில் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் தெரிந்த பிறகு முழுவதுமாக அவர் விடுவிக்கப்படுகிறார்கள். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் அநேக இடங்கள் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பரலோகராஜ்யம் பலவந்தப்படுகிறன்னு சொன்னால் அவங்க ஏதோ பாருங்கள் ஆண்டவர் கூட போய் மோதுறதும், பிசாசை போய் அப்படி வரட்டேன் இப்படி வரட்டேன்னு சொல்கிறது, இப்படி பிசாசு ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மனதில் வந்து நம்மளை அறிய விடாதபடி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாது மனதை குருடாக்க பார்க்குறான் பிசாசு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மனதில் சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது பாருங்கள், அதை பற்றி யோவான் 8:32 சொல்லுது, சத்தியத்தையும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியத்தையும் அறிவர் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ பிசாசு வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய பொய்யை வச்சு இன்னைக்கு வந்து ஏமாத்துறான் மக்களை. பாருங்கள், வேதம் சொல்லுது, எடுங்க யோவான் 8ஆம் அதிகாரம் எடுங்க, ரோமர் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், சத்தியவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். என்ன பண்ணுறான்னா, இந்த தேவ வசனத்துக்கு விரோதமாக, இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் அவன் பொய்யான காரியங்களை விதைக்கிறான். மக்களை வந்து ஆசீர்வதிக்கப்பட விடாதபடி தடை செய்கிறான். சில பொய்களை சொல்கிறான். நீ வந்து நல்லா சோமாக இருந்துடக்கூடாது, உன் கையில் பணம் இருந்துடக்கூடாது, நீ நல்லா இருக்கக்கூடாது, கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஏழையாக தான் இருக்கணும், கிறிஸ்தவங்களாக இருந்தால் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றில்லாத ஒரு ஆண்டி மரியாதை இருக்கணும்னு சொல்லி இப்படி சில பொய்களை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறான். இதையும் இந்த மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஐயோ ஒருவேளை நம்ம வந்து கொஞ்சம் கையில் காசு இருந்துச்சுன்னா பாவம் செஞ்சுருவோமோ அப்படின்ற சில எண்ணங்களை பிசாசு போடுறான். ஆனால் வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நாம் நல்லா செழிப்பாக இருப்பது, நாம் ஆசீர்வாதமாக இருப்பது, நாம் வெற்றி பெறுவது, இதெல்லாம் கர்த்தருக்கு விருப்பங்க. அப்போ இதை விரும்பணும். இதை வந்து விரும்ப விடாதபடி தடை செய்கிறான் பிசாசு. ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம ஊரில் இந்த நகையெல்லாம் போடக்கூடாதுன்னு ஒரு குறிப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும். நம்ம சர்ச்சை தவிர பெரம்பலூருக்கு எல்லா சர்ச்சிலையும் எவனா நகை போட்டு போனால் லபக்குன்னு காதை பிடி விட்டுருவான். சொல்லுவான், பாசே சொல்லுவார், என்ன சொல்லுவார், பரிசுத்த கேடு பண்ணுற நீ, பரிசுத்த கேடு அப்படின்ட்டு பாருங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா,
உடனே கர்த்தர் ஜெபம் பண்ணுறது பாருங்கள். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்தையும் கலட்டிடு. உன் காதில் போட்டிருக்குது, உன் கழுத்தில் போட்டிருக்குது, எல்லாத்தையும் கலட்டி ஆண்டவருக்குன்னு என்ன பண்ண ஒரு ஒப்பு கொடு. உங்களுக்கு ரொம்ப வினோதமாக இருக்கு இல்லையா? ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? ஒரு ஒரு அது என்னமோ சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் அது ஒரு ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறது பாருங்கள். கொடுத்தன பாருங்கள். இது பூரா பாருங்கள், ஜெபம் பண்ணி கடைசியாக எல்லாத்தையும் கலட்டிட்டு எங்கே பாஸ்டர் போய் போடுறது? வேறு ஒன்றும் இல்லை, காணிக்கப்பட்டியில் போட்டோம். கர்த்தருக்கு பரிசுத்தமான இடம் தான். ஏயா காதில் போட்டால் கழுத்தில் போட்டால் அது பரிசுத்த கேடு. உன் காணிக்கப்பட்டிகளை போட்டால் அது ஒரு பரிசுத்தம். அது எவ்வளோ பெரிய ஒரு பொய் பாருங்கள். நீங்கள் பொய்யா பொய் இல்லையா? பொய். இப்படி அநேகரை மக்களை வாழவே விடுறது கிடையாது. சிலர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் ஒரு இடம் வாங்கக்கூடாது. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் 1 சென்ட் நிலம் கூட இல்லை அப்படின்னாரு. எவ்வளோ பெரிய ஒரு பொய் பாருங்கள். மக்களை பிசாசு அப்படிலாம் ஏமாற்றி வச்சிருக்கிறான். ஆனால் இவர் பாஸ்டாக இருக்கிறாரு, ஒரு சபா நடத்திட்டு இருக்காரு, நம்ம ஊரில் நடத்துகிறாரு. பிரதர் அப்படின்னுவார். என்ன பிரதர் அப்படின்னு கேட்டார். சொல்லுவார், எனக்கும் என் பஞ்சாதிக்கும் 1 சென்ட் இடம் கூட கிடையாது அப்படின்னாரு. என்ன பாருங்கள் இதெல்லாம். இந்த சபை எப்படி இந்த மக்கள் பாவங்க. அந்த சபைக்கு போகிற மக்கள் 20 ஆண்டுகள் ஆச்சுங்க. இன்றைக்கும் அதே வாடகை வீட்டில் இருக்கிறான். இன்றைக்கும் அதே தருத்திரம், இன்றைக்கும் அதே கடன் பிரச்சனை வாழ்கிறான். என்ன பிரச்சனை தெரியுமா? சத்தியத்தை அறியாத ஒரு நிலை தான். கேட்டால் சொல்கிறாரு, பரலோகத்தில் போய் தான் கொடுப்பாருன்றாரு. என்னங்க அது? அப்போ ஏன்னா இதை பூரா கலட்டிடணும், ஒன்றுமேலாம் ஆயிடணும். இது அப்போ தான் இதான் பரிசுத்தமாக பாருங்கள். அப்படி எதுவுமே வேதத்தில் இல்லாத ஒன்றை சொல்லிட்டு மக்களை போட்டு குழப்பி இந்த அவனை ஒரு நன்மையை கூட பெற்று அனுபவிக்க விடுறது கிடையாது. எவ்வளோ பெரிய ஒரு சாத்தானோட வஞ்சகம் பாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், அவன் பிசாசு பொய்யன்னு பொய்க்கு தான் மாறுகிறான். இதை பற்றி 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 2:11 எடுப்போம். சீக்கிரம் எடுங்க. சில வசனங்கள் கடகடன் போகலாம். பாருங்கள், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம் ஒன்றும் தெரியாது கிடையாது. அவன் பொய் சொல்லுவான், அவன் பொய் ஏமாற்றுவான். இப்படி சொல்லுவான், அப்படி சொல்லுவான், ஏமாற்றுவான். உங்களை எவ்வளவு ஏமாற்றி நீங்கள் நல்ல ஆசீர்வாதத்தை பெற விடாதபடி உங்களை எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ, உங்களை எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையை அவன் பார்ப்பானா இல்லையா? பார்க்குறான். ஆனால் நீங்கள் ஐயோ இவ்வளோ தடை வந்துருச்சே, இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சே, அதனால் நம்ம இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கல போல அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுங்க. ஏசா அப்படி நினச்சாங்க. ஆனால் அதுக்கு பிறகு யார் சுதந்திரிச்சுட்டு போயிட்டது? யாக்கோபு போயிட்டான். அதே மாதிரி தான் சில நேரங்களில் மக்கள் மத்தியிலே கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை சிலர் கொடுக்கும்போது அதை பற்றி ஒன்றும் ரொம்ப அலட்சியம், அதை பற்றி எந்த ஒரு அறிவுமே கிடையாது. சிலருக்கு என்னென்னா, நான் சொல்கிறேன், ஒருவேளை இவ்வளோ பிரச்சனை வருதே, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதில் நின்று அதை நீங்கள் யாக்கோப்பை மாதிரி சுதந்திரிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏசாவுக்கு இருந்த அதே வயிறு பசி யாருக்கு இருந்துச்சு தெரியுமா? யாக்கோப்புக்கு இருந்துச்சு. ஆனால் வயிறு பசியை விட எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு சொல்லி அவன் ஒரு முடிவு எடுத்தான். அதனால தான் யாக்கோப்பையும் அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார். அந்த யாக்கோப்பின் மூலமாய் கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்க மாட்டேன் நான், எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாம் அப்படியே நம்ம ஊரில் சாரி சாடிக்கிட்டு சொல்லார், அப்படியே பழம் நழுவி வாயில் உழுகிற மாதிரி வந்துடாது ஆசீர்வாதம் அப்படின்வார். உண்மை அது. ஏன்னா சில நேரங்களில் சில தடைகளையும் சில பிரச்சனையும் பிசாசு கொண்டு வர்றான். நீங்கள் அவைகளை என்ன பண்ணணும்? எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். அதை நீங்கள் பெற விடாதபடி உங்களை தடை செய்யறதுக்கு சில முயற்சிகள் நடக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுங்க? அவைகளை எதிர்த்து நின்று நீங்கள் என்ன பண்ணணுங்க? ஜெயிக்க வேண்டும். பாருங்கள், அப்போ நீங்கள் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இதை விட இன்னும் பெரிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு சில விஷயங்களை ஆண்டவருக்குன்னு நீங்கள் செய்யாமல் போயிட்டீங்கன்னா, எதிர்காலங்களில் பெரிய நன்மைகளை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். அன்றைக்கி சிலர்லாம் பாருங்கள், செய்யாமல் விட்டுருவான், ரொம்ப அற்பமாக நினச்சி விட்டுட்டு கடைசி புலம்பி திருவான் பாருங்கள், ஐயோ நான் விட்டுட்டேங்க அப்படிங்க போயிட்டுருப்பான். யாரையும் அவனை விட சொன்னது? கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை நீ அற்பமாக நினச்சி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருந்தா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அநேக மக்கள் அப்படி வாழ்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் யாராவது நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாது. என்ன மாதிரி அந்த சில தடைகள் வந்தால் கூட இது பலவந்தம் பண்ணி ஆகணும். நான் இது எனக்குரிய ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொண்டே ஆவேன். என்ன தடை வந்தால் என்ன, எதுனாலும் சரி நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன் அப்படி நிற்கும்போது அப்படிப்பட்ட மனுஷர்கள் மூலமாக தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். சரியா? அப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இதை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்கள் எடுங்க. 2 தீமோத்தேயு சீக்கிரம் எடுங்க. 2 தீமோத்தேயு 1:17 அப்படி லேசாக திருப்புங்க. கடகடன் வாசலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கார். சாத்தான் தான் நம்மளை அப்படி குழப்பறானே. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு நான் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி. சில நேரங்களில் பயம் வருது, பயத்தை கொண்டு வரான். சில மனுஷர்கள் நம்மளை பார்த்து அப்படி முறைக்கும் போதும்,
சில மனுஷர்கள் அப்படியே ஒரு மாதிரி இவங்களுக்கெல்லாம் அது கிடைச்சிடணுமா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போதும், சில நேரங்களில் உங்களை முன்னேற விடாது சில தடைகளை கொண்டு வரும் போதும் உங்களுக்கு ஒரு லேசா பயம் வருமா? வருதா இல்லையா? லேசா வரத்தான் செய்யுது. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன கொடுத்துருக்காராம்? என்ன போட்டிருக்காரு? கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை தந்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? நமக்கு இவைகளை காட்டிலையும் இன்னைக்கு வர்ற பிரச்சனை காட்டிலையும் இதுக்கு பின்னால் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அப்போ அதை பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா, இதுதானே போ அப்படின்ட்டு போயிடணும். அப்போ ஊழியத்துக்கும் திருமண வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்கு. அப்போ நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கை சம்மந்தம் இருக்கா? இருக்கு. அப்போ பலவந்தம் பண்ண வேண்டிய மக்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை நம்பி விட்டுட்டீங்கன்னா அது யாரோ வேற ஒரு சுந்தரிச்சுட்டு போயிடுவார். அதுக்கு தகுதியான கத்தர் கொண்டு வருவார். ஆனால் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நிற்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யணுங்க? நிற்கணும். நிற்கும் போது கத்தர் அதை ஆஸ்வதிக்கிறார். பாருங்க, அதை பற்றி இன்னும் ஒரு சில வசனங்கள் போவோம். எடுங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. பாருங்க, சொல்றாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன செய்யறானா பிசாசு? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன பண்றான்? இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற விடாதபடி மக்களை தடை செய்த பார்க்கிறான், சில முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? தெளிந்த புத்தி உள்ளாயிருங்க. தெளிந்த புத்தி உள்ளாருங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க அடுத்த வருஷம் சொல்லுது, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவான். கர்த்தர் என் கூட இருக்காரு. பிசாசே, உன்னை விட எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை கேட்ட எனக்குள்ள தேவன் பெரியவர் என்று விசுவாசியுங்கள். நான் சொல்றேங்க, நீங்க கடவுளுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் செய்யறதுக்கு நீங்க விரும்புறதை விட அவர் விருப்பமுள்ளவராக இருக்கார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், சப்போர்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அப்போ தேவனுடைய பிள்ளையிலே நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். அடுத்ததுங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் எடுப்போம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறவிடாதபடி சில எண்ணங்களை, தவறான எண்ணங்களை பிசாசு நம்முடைய மனதில் போடுறான். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ அப்படின்னு போடும்போது நம்ம என்ன பண்ணணுமா? அவர் சொல்றாரு, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் சிறைப்படுத்துகிறோம், கைது பண்றோன்றார். இந்த மாதிரி தப்பான என்ன வருதா? ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக வருது, நீங்கள் முன்னேற விடாதபடி உங்களை பேசுது, உங்களுடைய மனதில் என்ன வருது? சில தடைகள் வருது, சில மக்கள் ஆலோசனை கொடுக்குறான், இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் குழப்பறான். நீங்கள் சொல்லணும், நல்ல ஜெபம் பண்ணிட்டு இந்த வசனங்களை எடுக்கணும். என்னென்னா, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் அரெஸ்ட் பண்ணிடணும், கட்டி போடணும் பிசாசுன்னு எண்ணங்களை. எபேசியர் பாருங்க, சொல்றாரு, எபேசியர் 6:11-12 பாருங்க, நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணியுள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தாரோடும் வானமண்டங்களில் பொல்லாத ஆவியின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு சில மனுஷர்கள் மூலமாக சில தடைகளை கொண்டு வர்றான். நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ இந்த ஆளுக்கு தான் போட்டி போடுறாம நம்ம மேலே, அப்படி இப்படி நினைக்கிறீங்க. ஆனால் அவன் பிசாசு சில மனுஷர்களை கூட ஆப்ரேட் பண்ணலாம். சில நேரங்களில் சில விசுவாசிகளை கூட ஆப்ரேட் பண்ண முடியும். சில ஊழியக்காரர்களை கூட அவனால் செயல்படுத்த முடியும். ஏன்னா அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுங்க? அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பாருங்க, எதிர்த்து நிற்கணும். பாருங்க சொல்றாரு. அப்போ அங்கே சொல்லும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார். எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாராம்? அவர் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணியிருக்காராம்? ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்போ ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டா நம்ம கொடுத்துட்டார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உரிமை பாராட்டியவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிசாசினுடைய அந்த பிசாசில் நம்ம பலவந்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் ஏன்னா பிசாசில் எந்த ஆயுதமே இல்லைப்ப, இல்லையா? அங்கே சொல்லப்பட்டிருக்கு கொலோசியர் 2:15 எடுங்க. கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு
வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு மேலே ஆண்டவர் வெற்றி சிறந்து விட்டார். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும்? இனிமேல் நம்ம போய் வெற்றி சிறக்க போகிறதில்ல. நம்ம போய் ஏதோ பிரயாசப்பட்டு நம்ம போய் சாத்தான போய் என்ன பண்ணலாம் கேட்க, ஏற்கனவே நம்முடைய ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார்? பிசாசை ஜெயித்து விட்டார். இப்போ அவருடைய ஜெயித்த அந்த எல்லா விதமான அந்த ஜெயத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த உரிமைகளையும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதை நான் என்ன பண்ண போகிறேன்? பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி நல்ல விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களையும் என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பிசாசு கூடயும் நம்ம வந்து பெருசாக 12வது வசனம் 3வது இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ள சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? அறிந்து கொண்டு அவைகளை தியானிக்க வேண்டும். வேதம் சொல்லுது யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். நல்ல வசனத்தை தியானிக்கும் போது எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு அபிஷேகத்தை, அந்த ஞானத்தை, அந்த அறிவை, அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 1 சொல்கிறார், 1-3 வரைக்கும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உயிராக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா நீங்கள் இரவும் பகலும் இந்த தேவனுடைய வசனத்தை எடுத்து நல்லா தியானித்து நல்ல வசனத்தை திரும்ப 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 அறிக்கை செய்து, ஆண்டவரே எனக்கென்று இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நான் விடமாட்டேன், எத்தனை தடை வந்தாலும் சரி கண்டிப்பாக என்ன பண்ண போகிறேன்? பெற்றுக்கொண்டே ஆவேன் அப்படின்னு நிற்கும் போது அதன் மூலமாய் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப அந்த தேவனுடைய வசனத்தை நல்லா தியானிக்க, நல்லா அதை பேச கற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய சித்தம் திட்டம் என்னதென்று அறிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மூலமாய் தேவன் மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நம்ம மூலமாய் நிறைவேற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லு உடைய தேவ வசனத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகிறது, பலவந்தம் பண்ணுவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் வாசிக்கிறோமே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, பிசாசு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும், மனுஷனுடைய போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும், நீர் வைத்திருக்கிற தேவ சித்தம் திட்டம் மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்வில் நிறைவேறுகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, எல்லா தடைகளையும் நீர் கர்த்தாவே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போட்டிருக்கிறீர். நல்லவரே, இந்த சொன்னீரான இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் தேவனே, ஆமாண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு உலகத்தில் இருக்க எந்த பிசாசுடைய தடைகளை காட்டிலும் நீர் பெரியவர். ஆண்டவரே, இந்த நாட்களில் உண்மை விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோமே. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எத்தனை தடைகளும் ஆசீர்வாதத்தை பெற வராதபடி சில காரியங்கள் வந்தாலும் கூட அவள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெற்றி சிறந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி செல்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாட்களிலே தேவனுடைய வசனங்களை தியானித்து அதன் மூலம் பெரிய வெற்றிகளை பெறும்படி, அன்னைக்கு யோசுவாவை போல தாவீதை போல பெரிய வெற்றிகளை பெறும்படி ஆவியானவரை உதவி செய்வீராக. ஆமாண்டவரே, அன்னைக்கு யாக்கோப்பு சுதந்திரித்தது போல இந்த நாட்களிலே சேஷபுத்திர பாகத்துக்கு நாங்கள் பங்காளர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய், அவருடைய கல்வாரியின் மூலமாய் எங்களை ஒவ்வொருவரையும் உடைய சேஷபுத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவையும் சந்தியும். ஆண்டவரே, செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.